வெல்கம் டு லிஹான் கிச்சன். உங்கள் வீட்டில் இருக்கவங்க பாஸ்தா செய்ய சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்களா? நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிரியாணி மாதிரி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 முட்டையை சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. மசாலா முட்டையோட சேர்ந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றணும். 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எத்தனை கப் பாஸ்தா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து பாஸ்தாவை போட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.